ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஒரு நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க, ஒரு காரியம் தடைப்பட்டு போச்சுன்னு வைங்க, அது கூட தேவனுடைய ஈவு. அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்கும், உடனே தெரியாது, அடுத்த வருஷத்துல உங்களுக்கு அது தெரிய வரும் பாருங்க. அதனால தேவன் உங்களுக்கு கொடுக்கிற எல்லாமே நன்மை, அது ஈவு, அது ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே எல்லாத்துக்காக ஸ்தோத்திரப்பா, இந்த தோல்விக்காக கூட ஸ்தோத்திரம், நான் இந்த மாதிரி ஒரு தடை வந்தது கூட உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதிங்க. அதனால எல்லாத்துக்காக இதெல்லாம் உம்முடைய ஈவு, உம்முடைய இரக்கம், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களுக்காக நீங்க நன்றியோடு துதிக்க 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 தேவன் நன்றி உள்ள இறுதி மூலங்களை கவனித்து பார்ப்பார். இது கடைசி காலத்துல மனிதர்கள் நன்றி அறியாதவளா இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றி அறியாம இருக்கிறது மனுஷ சுபாவம். நிறைய பேருக்கு நன்றி இருக்காது. பத்தி நம்ம செய்த நன்மை கூட மறந்துட்டு ஒரு நன்றி சொல்றதுல நன்றியா நடந்து கொள்ள கூட மாட்டாங்க. நமக்கு வருத்தத்தை உண்டாக்கும்ல, அதுவே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டா நன்றியோட உள்ள மகிழுது, ஐயோ அவங்க எவ்வளவு நன்றியோடு இருக்கிறாங்கன்னு. அப்படிதான் ஆண்டவரும். அவர் நம்முடைய தகப்பன். அவரை பார்த்து நன்றியப்பா, உன்னுடைய இரக்கத்துக்காய் நன்றி, நீ கொடுத்த ஈவுகளுக்காக நன்றியப்பா நீ துதிக்கும் போது அப்படி உள்ள மகிழும் பாருங்க. உங்களை கண்காணித்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எல்லாம் தருவார். புது வருஷத்துல உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. கடந்து வந்த பாதையில நீங்க இழந்து போனதை நினைச்சு கலங்காருங்க, தடைப்பட்டதை நினைச்சு கலங்காருங்க, வந்த உபத்திரவு நெருக்கம் நஷ்டங்களை நினைத்து கலங்காதுங்க. இதெல்லாம் நன்மைக்காக அடுத்த வருஷத்துல எல்லாத்தையும் சேர்த்து வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றியோட அவரை துதிக்கிறீங்களா? தேவனே, நீர் அருளின சொல்ல முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். உங்க பிள்ளைங்க துதிக்கிறாங்க, உங்களுடைய மகள் துதிக்கிறாள், உங்களுடைய மகன் துதிக்கிறாங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறதுனால எப்பொழுதும் நினைத்தொருளி புது வருஷத்துல உங்களுக்கு விசேஷத்த நன்மைகளை அருளி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.